தருமபுரி மாவட்டத்தில் அரூர் கிருஷ்ணகிரி வழியில் அரசு பேருந்தில் மாட்டிறைச்சி எடுத்துச் சென்ற பெண்ணை இறக்கிவிட்ட ஓட்டுநர் நடத்துனர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், சம்பவத்தின் பின்னணி என்ன, விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அடுத்த நவலை கிராமத்தைச் சேர்ந்த பாஞ்சாலை என்பவர் அந்த கிராமத்தில், அதாவது சிறு வியாபாரமாக மாட்டு இறைச்சி விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருகிறார். வழக்கமாக இவர் சொந்த ஊரிலிருந்து அரூருக்கு வந்து மாட்டு இறைச்சி எடுத்து சென்று விற்பனை செய்வது வழக்கம். நேற்று வழக்கம் போல அரூரில் மாட்டு இறைச்சி, அதாவது சில்வர் பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அரசு பேருந்தில் சென்றுள்ளார். இந்த அரசு பேருந்து அரூரிலிருந்து கிருஷ்ணகிரி வரை செல்லக்கூடியது. இதில் ஏறியவுடன் அந்த நடத்துனர் இந்த பாஞ்சாலை என்பவரை பார்த்து சில்வர் பாத்திரத்தில் இருப்பது என்ன என்று கேள்வி எழுப்பி, இது மாட்டு இறைச்சி தானே என்று கேட்டுள்ளார். அப்பொழுது மாட்டு இறைச்சியை இது போன்ற பேருந்துகளில் எடுத்து வரக்கூடாது என அரூரிலிருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் பேருந்து கடந்து சென்ற பின் ஒரு மோப்பு பெட்டி, அதாவது வனப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பேருந்தை நிறுத்தி அவரை பாதி வழியில் இறக்கிவிட்டுள்ளார். அப்போது அந்த பெண்மணி, பேருந்து நிறுத்தம் இருக்கின்ற பகுதிகளில் இறக்கிவிடுங்கள், அடுத்த பேருந்தில் ஏறிக்கொள்கிறேன் என்று அவரிடம் வந்து முறையிட்டுள்ளார். ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நடத்துனர் ரகு என்பவர் பாதி வழியிலேயே பேருந்தை நிறுத்தி அந்த பெண்மணியை இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இதனை அடுத்து சிறிது தூரம் நடந்தே சென்று அடுத்த பேருந்தில் ஏறி தனது வீட்டிற்கு சென்று அங்கு தங்கள் உறவினர்களிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மாலை அந்த பேருந்து திரும்பும் அதே வழியில் வந்தபோது அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ஓட்டுநர் நடத்துனரிடம் முறையிட்டு நடுவழியில் இறக்கிவிட்டது நியாயமா என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து இந்த பாஞ்சாலை போக்குவரத்து துறைக்கு புகார் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ஒரு பெண் பயணியின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் நடுவழியில் இறக்கிவிட்ட காரணத்துக்காக ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் நடத்துனர் ரகு இருவரையும் அரசு போக்குவரத்து கழகம் தற்காலிகமாக பணி இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இதே போன்ற கடந்த வாரம் பார்த்தோம் என்றால், இதே அந்த நவலை என்ற பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு கோபிநாதம்பட்டி என்ற, அதாவது பாளையம்பள்ளி என்ற கிராமத்தில் பட்டியல் சமூக பெண்கள் தோட்டத்து வேலைக்கு சென்ற போது அவர்களுக்கு தேங்காய் ஊட கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுத்த சம்பவமும் அரங்கேறியது. அடுத்தடுத்து இது ஒரே பகுதியில் இது போன்ற சம்பவம் நடந்தது பெரும் மக்களிடையே பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மணிமார், இந்த சம்பவம் குறித்து ஓட்டுநர் நடத்துனர் தரப்பு கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது அந்த ஓட்டுநர் நடத்துனரிடம் நேற்று மாலை பேருந்து மீண்டும் கிருஷ்ணகிரியிலிருந்து அரூர் நோக்கி வந்தபோது இந்த மக்கள் வந்து நிறுத்தி முறையிட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது நாங்கள் எந்த ஒரு உள்நோக்கத்தோடும் செய்யவில்லை, அரசு என்ன சொல்கிறதோ அதன்படியே செய்தோம், பாதி வழியில் நிறுத்தவில்லை, பேருந்து நிறுத்தம் அருகே தான் இறக்கிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி விவேகானந்தன்.